இந்த இடத்துல பிடிச்ச மீனை இதே இடத்துல சமைச்சு சாப்பிட போறோம். வீடியோ வேற லெவல்ல இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இந்த கன்னி வலை போட்டு மீன் பிடிச்சோம். அவர்தான் மாமா எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பெரிய மீன் ஏதாவது கிடைக்குதானே. அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், லொகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. அது பாருங்க, அவங்கதான் பிடிச்சி இப்ப மீன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இயற்கையோட அந்த சுத்தமான காற்று அதை சுவாசிக்கும் போது மனசு ரொம்ப ஒரு ஃப்ரீயா, ஒரு மன அமைதி நல்லா கிடைக்குதுங்க. மாமா மாமா மீன் கிடைச்சுதா? அடா 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 கட்டு எத்தனா சூப்பருங்க. அங்க பாருங்க, 2 மீன் அருமையா இருக்க போதுங்க. சூப்பர் சூப்பர். மேல எடுத்துரும். அததான் இப்ப இந்த இடத்துல நம்ம கிளீன் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட போறோம். ஓகே, பாருங்க. பாருங்க, மீன் 2 மீன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போராடி பிடிச்சது 2 மீனை தான். சரி, ஓகே, இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதை நம்ம கிளீன் பண்ணி சாப்பிடுறோம். ஓகே வாங்க. ஆனா 3 மணி நேரம் போராடி 2 மீன் தாங்க மாட்டிச்சு. பண்றது பெரிய ஏமாற்றம் தான். நல்லா இருக்கு. இருந்தாலும் இதை இங்கேயே சமைச்சு உங்களுக்காக கையில குடிச்சு பார்க்கலாமா? குடிச்சு பாரு. எங்க பாருங்க, ஆனா ஃப்ரெஷ்ஷான மீன். இத சமைச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் சமைச்சு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். சமைக்கிறோம். நீங்க சமைக்கிறீங்களா? இங்கே சமைக்கிறோம், இங்கே சாப்பிடுறோம். ஃப்ரெஷ்ஷா மீனை பிடிச்சி வச்சிருக்கோம். ஓ, இப்போ ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி இங்கே கிளீன் பண்ணி சாப்பிடுவோம். இங்கே சாப்பிட போறோம். அதோட அனுபவமே வேற லெவல்ல இருக்கு. பண்ணிருக்குங்க, சுட்டு சாப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேற மாதிரி சார் தம்பி. இப்பெல்லாம் எல்லாம் வேலை அது இதுன்னு ஓனதெல்லாம் இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேர் கிடைக்காது. கிடைக்கிறவங்க கிராமத்துல இருக்கவங்க என்ஜாய் பண்ணுங்க. சிட்டில இருக்கிறவங்க பாருங்க, கஷ்டம். இது ஒரு அணைக்கட்டு. இந்த ஆத்துல பார்க்கும்போது தண்ணி நிறைய போகும். அதாவது அணைக்கட்டுன்றது வந்து தண்ணியில நிலத்தடி நீரை தக்க வச்சுக்கிறது விவசாய நிலத்துக்கு. இந்த பாருங்க, இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் ஒரு இது மாதிரி ராடு மாதிரி போட்டு திருப்புவாங்க. அதை ஓபன் பண்ணி விட்டுறதுக்கு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தாங்க இந்த அணைக்கட்டு. ஓ, இது திருப்ப திருப்ப அது மேல ஏறும். ஆமா, அதுதான் இது விவசாய நிலத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு இது திருப்ப திருப்ப இது மேல ஏறும். தண்ணி ஓப்பன் ஆகி அது மட்டும் போகும். சோ தண்ணி தேவைன்றதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப பெரிய ஆறு மாதிரி இருக்கா இது? பெரிய ஆறு தான், ரொம்ப பெரிய ஆறு மாதிரி இருக்கு. ஆமா, இந்த சைடு ஃபுல்லா தண்ணி இருக்கு, இந்த தண்ணி இல்ல. அதுதான் இப்போ தண்ணி இப்போ மழை பெஞ்சா தண்ணி அதிகமா வரும் இல்லையா? சோ அந்த தண்ணி வரும்போது அது மேல அது வரைக்கும் இப்ப இந்த அணைக்கட்டுல வழியும். சோ அந்த வழிஞ்சு போற தண்ணி அதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் போகாம இதுல மிச்சம் மீதி தண்ணி நிக்கும். இந்த கோடை காலத்துல சம்மர் டைம்ல வந்து ஒரு சில பேர் விவசாயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து தண்ணி இல்லாத பட்சத்துல இதை ஓபன் பண்ணி அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அதுதான் அந்த மாதிரி ஐடியால. ஒரு சில பேர் டேம் பண்ணுவாங்க, ஒரு சில ஊருங்கள்ல அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த ஆறு, இந்த ஆறோட கூட அந்த சேர்ந்து அந்த சன்லைட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஊர்ல கூட இவ்வளவு பெரிய ஆறு இருக்காது. அது இந்த ஆறு சின்னதா அந்த ஓடை, நரி ஓடைன்னுவாங்க, அப்புறம் ஆத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அணைக்கட்டு எல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது. சும்மா அந்த தடுப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனா தண்ணி அந்த அளவுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நிக்க வச்சுக்க மாட்டோம், தக்க வச்சு யூஸ் பண்றது கிடையாது. ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த மீன், இந்த ஆறு. ஆமா, இருக்கு பாருங்க. சன்லைட் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இங்க ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போவோம். அவ்வளவுதான், எல்லாமே பறந்து போயிடும். இயற்கை தாங்க. ஆமா, இயற்கை ரசிகங்க இத பாருங்க. இயற்கை எவ்வளவு அழகா இருக்குப்பா. இந்த ஆறு, மீன், அதோடு கூட சேர்ந்து அந்த சன்லைட் ரொம்ப அழகா இருக்கு. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போங்க, உங்களுக்கு தான் ஃப்ரீயா இருக்கும்.
மன நிம்மதிக்காக தயவுசெய்து சொல்றேன், இயற்கையே நல்லா ரசிங்க. நான் ஹெல்ப் பண்ணுங்களா? ஓகே ஓகேம்மா, அதான் முடிஞ்சது. ஆனா ஓகே, அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம கிளீன் பண்ண போறோம். கிளீன் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கிறது ஒரு எவ்வளவு நேரம் ஆகும்? பேச பேச அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால முதல்ல நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? என்னென்ன தேவையான எடுத்து வச்சுப்போம். சரி, அப்படியே அதை சுத்தி இங்க இருக்கிற அந்த இயற்கை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ஆறு, தண்ணி, சன்லைட், இப்போ ஈவினிங் டைம்ங்க ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. உண்மையாவே மன அமைதியா இருக்கு. நான் ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தேன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பண்றீங்க நேச்சுரல். இது இறங்க முடியுமா? புரியுமா? கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, கேர்ஃபுல்லா இறங்கணும். கீழே விழுந்துருவேன். சரியா? பண்றோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சரவணன் எப்படி வராம பார்த்து அதே மாதிரி அதை புடிச்சிட்டு வாங்க. இறங்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா, ரொம்ப டேப்பரா இருக்குடா அது. கூட பயமாவும் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இறங்கணும் போல. ஆமா, ஆனா மழை தண்ணி கை பிடிக்காம முடியாதுங்க. தண்ணி ஆனா அணைக்கட்டுல மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லா தண்ணியா தான் போவோம். இங்க நின்று நம்மளால வீடியோ போடவே முடியாது. நம்ம அலச போறோம். எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. அது எதுதான் திறக்கிறது, வேணும்னா திறந்துப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் இந்த மைக்ரோ கவர் தாங்க இருக்கு. இந்த கவரு, இந்த பாட்டிலு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதனால எத்தனை குடும்பம் கஷ்டப்படுறாங்க. இயற்கை அடுத்த ஜெனரேஷனை நம்ம எப்படி காப்பாற்ற போறோம்னு தெரியலங்க. சோ வந்தோம், ஒரு சின்ன சோசியல் சர்வீஸ் ஓரமா மேல போகும்போது பாருங்க தம்பி பார்த்து. தம்பி ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு போலங்க ஃபுல்லா. இப்போ நம்ம மசாலாவை தடவிக்கலாம். இப்படிதான் கட் பண்ணலாமா? அப்பதான் தம்பி மசாலா நல்லா போயிட்டு அது உள்ள ஊறும். ஓகேவா? இந்த அளவு தான் கட் பண்ணணுமா? அந்த அளவு கட் பண்ணனா இப்ப இந்த சைட்ல மசாலா ஊறும், இந்த இடம் ஊறும். இப்ப உள்ள ஊறாது இல்லையா, அதுதான் இதை கட் பண்றது. அப்பதான் அந்த நல்லா இருக்கு. இந்த அளவு கட் பண்ணா, இந்த அளவு கட் பண்ணாதான் உள்ள மசாலா ஊறும், சாப்பிடுறது நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு இங்க சரியா உட்கார முடியல, கல் ஏற உரமா இருக்கு. சோ அதனால மசாலா நம்ம தடவிடலாம். ஓகேவா? இங்க பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி நீங்க என்னாச்சுன்னா கட் பண்ணலாம். ஓகேவா? ட்ரை பண்ற நீங்க ஒவ்வொருவரும் ஒருத்தரா இது மாதிரி என்ன பண்ணா கட் பண்ணி அழகா இல்ல மசாலா தடணும். இப்ப மசாலா தடவ போறாரு, பார்க்கலாம் அது எப்படி தடவுறான்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப எல்லா மசாலாவையும் ஒன்னா சேர்த்துடலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மீன் வறுவல் ரசம் மசாலா, அப்புறம் தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் தேவைக்கேற்ற உப்பு. மசாலா ஸ்மெல் வேற மாதிரி இருக்கு. இது பாதி இப்ப இது பண்ணும்போது அந்த கரம் மசாலா சேர்த்து ஸ்மெல் எப்படி இருக்கும். என்ன ஓபன் பண்றது? இதுல கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எண்ணெய் அது தேவையான அளவு யூஸ் பண்ணுமா? எண்ணெய் யூஸ் பண்றது எதுக்குன்னா, இப்ப வந்து நம்ம இது வந்து அந்த மீன் வறுக்கிறதுக்கு இந்த கடாயில அந்த மாதிரி வறுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வறுக்க போறது இல்ல.
நம்ம பழைய மெத்தட்ல பனை ஓலை எதுக்குன்னு கேட்டீங்க இல்லையா, அந்த பனை ஓலையில வச்சு தந்தூரி மீன் ரெடி பண்ண போறோம். தந்தூரி மீனா? ஆமா. ஓகே. ஓகே, மசாலா தயாரிச்சு இப்போ இத ஒரு இலை போட்டு மூடிடுவோம். இப்போ எதுக்காக இந்த பழம் அந்த மீன் வைக்கிறதுக்காக? ஆமா, கொஞ்சம் நமக்கு அந்த நெருப்புங்க தேவைப்படும். சோ அது நெருப்புக்கு மேல மீன் வச்சுட்டு மீன் வைக்கணும். பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? பழம் விட்டுருக்காங்க. இந்த பழத்துக்குள்ள நெருப்பு மூட்டி மீன் இது மேல என்ன பண்ண போறாங்கன்னா பாயில் பண்ண போறாங்க. பத்த வைக்கலாமா? அடுப்பு பத்த வச்சிடலாம். வரும்போது பத்திர மாதிரி ஏதாவது எடுத்து வந்துருக்கலாம். பத்த வச்சுங்க. ஓகே, போட்டு இந்த பாருங்க நல்லா பத்திச்சு, நல்லா நெருப்பு வருது பாருங்க. இது மேல அந்த மீன் நம்ம என்ன செய்யணும்னா மசாலா போட்டு தடி வச்ச மீன் இது மேல வச்சு நம்ம சுட போறோம். சுட்டு சாப்பிட போறோம். அது சுட்டு இல்ல தம்பி, அவுச்சி தந்தூரி. தந்தூரி தந்தூரி, அதாவது மீன் தந்தூரி. ஆமா, ஃபிஷ் தந்தூரி. ஓகே. சோ இப்போ நமக்கு வந்து இதுல கங்கு தேவைப்படும். அந்த நெருப்புக்காக நெருப்பு இருந்தாதான் அது மேல வச்சுட்டு கொஞ்சம் மேல லைட்டா எரிய விட்டோம்னா அதுக்கு கட்டி வச்சு எரிக்கணும். ஆமா, அந்த நெருப்பு நிக்கணும். இது அந்த ஓலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நெருப்பு நிக்காது. சோ கொஞ்சம் பெரிய பெரிய விறகு போடுவோம். இந்த அளவுக்கு நல்லா இலை வச்சு மாட்டிக்கணும். இதுல நெருப்பு போயிடாதா? இல்ல, நெருப்பு அதுக்குதான் நம்ம பனை வச்சு அதுக்கு மேல இன்னும் ஒரு சில வேலையை பண்ண போறோம். வேலை எரிஞ்சிடாதா? தெரியாதா? இது சில்வர் பேப்பர்ல நான் கட்டி நான் பாத்திருக்கேன். நீங்க இந்த மாதிரி? ஆமா, அது வந்து சில்வர் பேப்பர் வைக்கும் போது நம்ம இயற்கையா பண்ற மாதிரி வராது இல்லையா. இது வந்து பழைய மெத்தடு. சோ இது இப்போ இயற்கையாவே நம்ம எல்லாத்தையும் ஓகே. இப்போ தணலுக்கு மேல இந்த அளவுக்கு பேக் பண்ணி வைக்கணும். ஆமா, அவ்வளவுதாங்க. இது மேல நெருப்பு அனல் மூட்டை அவ்வளவுதான். அனல் மூட்டை போடும். ஆனா இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா கீழே வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணி அடியில மூட்டணும். அந்த அளவுக்கு நமக்கு இது இல்ல. கிடைச்சதை வச்சு இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே. அதான் வச்சு. ஆமா, கண்டிப்பா ஒரு 1/2 hour ஆகுங்க. அப்படிங்களா? ஆமா, அவ்வளவுதான். இதை நான் நம்பி விட்டுட்டு கை வாஷ் பண்ணதாங்க போனேன். அதுக்குள்ள மொத்தமா எங்க வச்சுதான் தெரியலங்க. தந்தூரி இது தோண்டியதுக்குள்ள 1/2 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம் ஆயிடும் போல இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, இது இப்போ எப்படி வெந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா ஒண்ணும் இல்ல. சிக்கன்னா வந்து நம்ம ரொம்ப நேரம் வேகலாம். இது மீன்ன்றதுனால இருக்குல்ல, நம்ம அந்த பூசணும் இல்லையா மண்ணு, சேத்தோட மண்ணு கொஞ்சம் இருட்டிடுச்சு. இதை பாருங்க, அந்த அளவுக்கு தெரியாம தெரியல. பாருங்க, செக் பண்றாரு. பாருங்க. ஆமா, காஞ்சி. இந்த பதம் போதும் மீனுக்கு. சிக்கன் பூசணும்ல, அந்த ஈரப்பதம் இல்லாம அது காஞ்சா போதும். ஓகே, நம்ம காய வச்சு அப்படி மாதிரி டங்கு. சோ அது அந்த பதம் வந்தாலுமே மீன் வெந்துச்சுன்னா இருக்கும். ஓகேவா? ஓகே, இதை நம்ம அப்படியே எடுக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம ஆயிடுச்சு கரெக்டா 1/2 மணி நேரம். பாருங்க, சுத்தி பாருங்க, இருட்டிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ பார்ப்போம். பாருங்க, மசாலா விளையாடி இறங்கிருக்கு. வாசனை தெரியுதுங்களா? அந்த வாசனை தெரியுதுங்களா? எவ்வளவு தம்பி ஸ்மெல் வாசனை வருது. இருங்க, என்ன இருக்கும்?
அதாடா இந்த இலையோட அந்த வாசனை வேற மாதிரி வருது. அதுதான் மசாலா எப்படி ஃபுல்லா. ஒரு நிமிஷம் ஃபுல்லா மசாலா எடுத்து வச்சுருக்காரு. தீஞ்சிட்டு இருக்கு போது உள்ள, அப்புறம் சாப்பிட முடியாது போயிட்டு போகுது. அதுதான் நம்ம இளமலை. ஒரு நிமிஷம் இது நான் பிரிச்சிடறேன். வாசனையா இருக்கா? அப்பா அப்பா அட 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 அட. இப்ப இது கீழே எடுத்துருவோம். அது கீழே வச்சு கீழே அந்த ஓல மாட்டை எடுத்து போட்டுருவோம். வந்துருச்சுங்களா? அப்பா 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 இங்க பாருங்க பாருங்க. கை வைக்க முடியல, ரொம்ப சூடா. எப்படி இருக்கு? அது சொல்லுங்க. சுவையில பேச்சு வரல பொழுது. சூப்பரா சாப்பிடு. நல்லா இருக்குங்க மக்களே, சூப்பரா இருக்கு. கை வைக்க முடியல, அந்த அளவுக்கு சூடு இருக்கு. தம்பி டேஸ்ட் பண்ணுங்க பாருங்க. ஆவி பறகு ஆவி பறகு. உண்மையே தந்தூரி டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. வேற லெவலுங்க. மசாலா இந்த மிக்சிங் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. நாளைக்கு நான் பண்றேன், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. சொல்லுங்கடா. நம்ம எதிர்பார்த்தோட சூப்பரா வந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஊர்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி லொகேஷன்ல போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எண்ணெய் ஆயில் எல்லாமே கரெக்டான போதும். பாருங்க எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கு பாருங்க. பிரிஞ்சிருக்கா? வாவ், அப்படியே வெரி நைஸ். கஷ்டப்பட்டதுக்கான பலன். இந்த இடத்துல பிடிச்ச மீன் அதே இடத்துல சமைச்சு சாப்பிடுறது வேற லெவல்ல அருமையா இருக்குங்க. இன்னொன்னு டைம் கொஞ்சம் எதிர்பார்த்த அதிகமா போச்சு. பட் எல்லாமே சூப்பரா வந்துச்சுங்க. நான் கூட கொஞ்சம் வீட்டுல எல்லாரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. கிராமத்துல இருக்கவங்க இந்த மாதிரி லொகேஷன் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க எந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தா மீனை மொத்தமா காலி பண்ணிட்டு வெறும் முள்ளு மட்டும் இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு அருமையா இருந்தது. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ரொம்ப சுவையாவும் இருந்தது. மனசுக்கு திருப்தியா இருந்ததுங்க. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கான பலனு வாய்க்கு ருசியா அழகா இருந்தது. நன்றி பிரதர், நன்றி. ஓகே பாய். அடுத்த வீடியோ பாய் பாய் நண்பர்களே. பாய். அடுத்த வீடியோல உங்களோட மீட் பண்ணும்.